ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. ஸோ இனிமேட் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். எவ்ரிடே ஒரு வாரத்தில் 2 நாள் வந்து ஒரு 5 o'clock வர மாதிரி. அண்ட் இது லைக் கொஞ்ச நாள் போக போக வந்து அப்படியே வாரத்தில் ஒரு 3 வீடியோ 4 வீடியோங்கிற மாதிரி போடலான்னு ஒரு பிளான். பட் லெட்ஸ் சி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம ரேண்டமாக நிறைய டாபிக்ஸ்லாம் சொல்லாமல் வெறும் பர்சனல் ஃபைனான்ஸுங்கிற அந்த ஒரே ஒரு கோர் கான்செப்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து வீடியோஸில் வந்து ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வந்து அஃப்கோர்ஸ் 2024 வந்து வருஷம் பிறந்திருக்கு. அண்ட் வருஷம் பிறந்தாலே எல்லாருமே நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறதுங்கிறது வந்து நமக்குள்ளேயே வச்சுப்போம். வெளியில் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அண்ட் அப்படி சொல்லியும் சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன்ஸில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் காசு வருது, லைக் சம்பளமாவோ இல்லை வீட்டில் கொடுக்குறதோ எது ஓடவ கொஞ்சம் காசு வருது. அந்த காசை கொஞ்சம் சேவ் பண்ண காசை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான். அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஓகே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பல பேருக்கு வந்து இதில் புரிதல் இருக்காது. ஓகே, ஸோ என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப் வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், செகண்ட் இது, தேர்ட் இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வைஸ் நம்ம சொன்னால் வந்து ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய பல பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து லாஸ்ட் ஒரு 6 years வந்து நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் படித்த விஷயத்தை வந்து ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இதை பற்றி நம்ம இந்த மாதிரி சொல்லி ஃபர்தராக வீடியோக்குள்ளே போயிடலாம். This is Prakash. Welcome back to Crack World. ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எதில் அப்படின்னு பார்த்தா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆமாம், ஸோ பல பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ சின்னதாக சொல்லணும் அப்படின்னா வந்து இன்கேஸ் நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லை, உடம்பு சரியில்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா இந்த மாதிரி வந்தது, இல்லை ஏதோ உடம்புக்கு சரி டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா வந்து நம்ம சேர்த்து வச்சு எல்லா காசும் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுற மாதிரியும் டாக்டர் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அவசரமான தேவை காலகட்டத்தில் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணாதுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்பல்சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். அண்ட் இதை பல பேர் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணுறேன், ஸோ அந்த கார்பரேட்லேயே எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் என் பேரில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்கலாம். பட் ஸ்டில் கார்பரேட்டில் போட்டாலும் நீங்கள் தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கார்பரேட்டில் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் நீங்கள் ஒரு 2 years ஒர்க் பண்ணலாம், 5-10 years எவ்வளோ வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் ஒர்க் பண்ணி நீங்கள் அந்த கார்பரேட் வெளியில் வரும்பொழுது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அங்கே முடிஞ்சிடும். நீங்கள் புது கார்பரேட் போகும்போது புது ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும். எல்லாமே ஓகே, நீங்கள் புது கம்பெனி போறீங்க, அந்த கம்பெனி உங்களை பார்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் போறீங்க அவங்களும் உங்களை பார்த்துக்கிறாங்க. பட் எல்லாருமே ஒரு எண்ட் பாயிண்ட் இருப்பாங்க. லைக் நீங்கள் ஒரு 50-60 வயசுல வந்து நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போ எந்த கார்பரேட்டும் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை பார்த்துக்குவாங்க, லைக் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே நமக்கு எப்போ தேவை அப்படின்னு பார்த்தா வந்து நான் ஆஃப்டர் 50s 60s டைமில் தான் தேவை. அப்போ நீங்கள் உங்களுக்கும் உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போனீங்க அப்படின்னா அதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 25 ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு அரௌண்ட் 6,000 to 7,000 ப்ரீமியம் வரும். லைக் ஒரு 6,000 to 7,000 நீங்கள் பே பண்ணால் போதும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஒரு 60 வயசுக்குலாம் மேலே போனீங்க அப்படின்னா வந்து நியர்லி 30-40,000 வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக பே பண்ணணும். ஸ்டில் உங்கள் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தைராய்டு இருக்கோ, இல்லை ரொம்ப ஒபிசிட்டி, இல்லை சுகர், பிபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து உங்களோட ப்ரீமியமும் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் சின்ன அமௌண்ட் ஒரு 6,000 ரூபாய்ங்கிறது நீங்கள் மந்த்லின்னு பார்க்கும்போது ஒரு 500 ரூபாய் உங்கள் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாய் கம்மிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஒரு 500 ரூபா தூக்கி ஒரு ஆர்டி மாதிரி போடுங்க. ஆர்டி போட்டு அது எவ்ரி மந்த் போகும்போது ஒரு 12 மாதத்துல வந்து உங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துரும். அந்த 6,000 ரூபாய் எடுத்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியும் வந்து உங்களுக்கு டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் எவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஆனுவல் பேக்கேஜ் வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-60% வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸாக போட்டுக்கலாம். ஸோ ஐடியெல்லாம் பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலலாம் இருக்கீங்கன்னா ஒரு 5 to 10 lakhs நீங்கள் போட்டுக்கிறது பெட்டர். அட்லீஸ்ட் என்னை பொறுத்தவரை ஒரு 5 lakhs போட்டுக்கலாம். இதே நீங்கள் ரொம்ப ஒரு டவுன் இல்லை ரொம்ப ஒரு வில்லேஜ் மாதிரி ஏரியா இருக்கீங்க அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 lakhs நீங்கள் போட்டு உங்கள் லைஃப் ஹெல்த்தை வந்து செக்யூர் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ரெண்டாவது அப்படி பார்த்தோம்னா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எதுனா வந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி, அதில் ஒருத்தர் தான் வந்து அந்த சம்பாதிக்கக்கூடியவங்க, மீதி வந்து அந்த ஒருத்தரை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க. இன்கேஸ் அந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டா அப்படின்னா வந்து அந்த மீதி இருக்கவங்களுக்கு என்ன பதில்? ஸோ அவங்களுக்கு வந்து ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸாக ஒருத்தவங்க லைஃப் கேரி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது லோனாக இருக்கலாம், இல்லை வீட்டு இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க இறந்துட்டாங்க, அந்த சம்பாதிக்கிற ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மீதி 3 பேர் கஷ்டம். ஸோ அதனால தான் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த பிரெட் வினர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. என்னோட லைஃபுக்கு நான் ஒரு டேர்ம், அதாவது பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60, 65, 70 வயசு இருக்கேன், என்னோட லைஃப் வந்து நான் இன்ஷூர் பண்ணிக்கிறேன்.
இன்கேஸ் இந்த காலகட்டத்துக்குள்ள நான் இறந்துட்டா வந்து என்னோட அந்த நான் அந்த எவ்வளோ இன்சூரன்ஸ்க்கு நான் போடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்சம் ஒரு கோடி எவ்வளோ நம்ம போட்டுக்கோமா அந்த காசு அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு போகும். அந்த காசை வச்சு நம்ம ஃபேமிலி வந்து சர்வே பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இது ரெண்டாவது அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸ் இது ரெண்டுத்தை தவிர வேறு எந்த இன்சூரன்ஸும் வந்து நீங்கள் போடவே கூடாது. அண்ட் பல பேர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸையும் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் நம்ம இப்போ அந்த 60-65 வருஷம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம வயசு வச்சுக்கோங்க, அந்த 65 வயசு இருக்கும் நம்ம ஒன்றும் ஆகலை, நம்ம வந்து உயிரோட தான் இருக்கும், ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ வருஷம் ப்ரீமியம் கட்டி போல அந்த ப்ரீமியம் காசு வந்து நமக்கு ரிட்டர்ன் வராது. அவ்வளோதான். இதுக்காகவே பல பேர் பார்த்துருந்தேன். அண்ட் மோர் எவ்வளோ ப்ரீமியம் இருக்கும், ப்ரீமியம் சொல்லிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து அப்ராக்சிமேட்டாக அது வந்து அதுவும் ஒரு 6,000 7,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இருக்கிற இன்சூரன்ஸ்லேயே வந்து ரொம்ப சீப்பஸ்ட் இன்சூரன்ஸ் எது அப்படின்னு பார்த்தா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் பிளான் போட்டால், நீங்கள் 1 கோடிக்கு பிளான் போட்டால் கூட உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 7,000 8,000 மாதிரி தான் வருஷத்துக்கே வரும். ஸோ நீங்கள் அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 500 to 600 வந்து நீங்கள் பே பண்ணிங்கனாலே உங்களோட ஒரு கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இதே வந்து ஐடியாலாம் வந்து எப்படி சொல்லுவாங்க பார்த்தா உங்களோட வருஷ சம்பளத்தை வந்து ஒரு into 10 இல்லை 12 டைம்ஸ் போட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க வருஷத்துக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடணும். இல்லை நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லோன் வச்சு நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஏதாச்சும் லோன் வச்சிருக்கீங்களா, இல்லை இஎம்ஐ இருக்கா, வீட்டு கடன் இருக்கா, இல்லை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாச்சும் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் பார்த்து எவ்வளோ அமௌண்ட் ஒரு அடுத்த ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் என் ஃபேமிலி சர்வைவ் ஆகும், நான் இல்லைனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியல் அமௌண்ட்டை நீங்கள் வந்து டேலி பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து டேர்ம் இன்சூரன்ஸாக போடுறது பெட்டர். அண்ட் முக்கியமான விஷயம் ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸை தவிர எந்த இன்சூரன்ஸும் போடாதீங்க. பல பேர் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சேர்த்து வந்து பல ஸ்கீம்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அண்ட் அதில் வந்து தயவு செஞ்சு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் அவங்களுக்கு அந்த பார்ட்டிக்கு போகிற கமிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். உங்களுக்கு வந்து லைக் 10 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து அவங்களே சாப்பிடுவாங்க. மீதி இருக்க காசு தான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே போகும். ஸோ அது ஓவர் த லாங் டைம் பார்த்தா வந்து பல லேக்ஸ் வந்து நம்ம தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டு அதை வந்து பல பேர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. எதுக்கு எமர்ஜென்சி, நமக்கு என்ன எமர்ஜென்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எமர்ஜென்சினாலே வந்து அது வந்து யூகிக்க முடியாத சில விஷயங்கள் தான் நம்ம எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நம்ம ஒரு பைக் நம்ம ஓட்டிட்டு இருக்க பைக்கே வந்து ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு செலவு வைக்கலாம். அது சும்மா எதுனா இருக்கலாம், ஒரு 5,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். அந்த 5,000 10,000 வந்து திடீர்னு நம்ம பட்ஜெட்டில் ஒரு மாசத்துல வந்து திடீர்னு வரும்போது அது எல்லாருக்குமே ஒரு நார்மலான விஷயமா இருக்காது. ஒரு லைக் ஒரு 50-60,000 இல்லை 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 5,000 பெரிய இஷ்யூவாக உங்களுக்கு இருக்காது. பட் எனக்கு மாசம் சம்பளமே 15,000 தான் 20,000 அப்படிங்கிறபோது அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். பிளஸ் பைக் இருந்தால் தான் என்னோட பொழப்பே ஓடும் அப்படிங்கிறதுக்கும் அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் மேலே திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலையே போகுது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அட்லீஸ்ட் அடுத்து ஒரு வேலை கிடைக்கிற இருக்கும்போது உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கையில் காசு இருக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த எமர்ஜென்சி ஃபண்டு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அதாவது மந்த்லி இன்கம் சஸ்டெயின்டாக உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும் மாதம் அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது 3 to 6 மாதம் சம்பள காசு, அதாவது சம்பள காசுங்கிறத தாண்டி நீங்கள் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு 20,000 இல்லை 30,000 ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு 50,000 1 லட்சம் ஆகலாம். நீங்கள் அப்படியே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ஆகுது அப்படின்னா அதை into 6 months அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா லைக் 1.8 lakhs அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த 1.8 lakhs நீங்கள் சேர்த்து ஒரு எமர்ஜென்சி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் FD மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் பார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காசை நீங்கள் போடணும். ஸோ தட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். திடீர்னு எடுத்தோம்னா 1.8 lakhsங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். அது எப்படி நம்ம போகிறதுங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்தால் சிம்பிள். உங்களுக்கு மாதம் ஒரு சம்பளம் வரும். அந்த சம்பள காசில் சின்னதான ஒரு போர்ஷன், அது 1,000 இருக்கும், 2,000 இருக்கும், 5,000 இருக்கும், எவ்வளவோ அந்த காசை ஒரு RD மாதிரி நீங்கள் போடுங்க. ஒரு RD போட்டுட்டு அந்த காசை மாதம் போயிட்டே இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை ஒரு 3 வருஷமோ ஏதோ ஒரு டைம் ஸ்பேனில் வந்து அந்த 5,000 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1.8 lakhsங்கிற மாதிரி ஏறும்பொழுது அது ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட பார்த்தா நீங்கள் அரௌண்ட் ஒரு 1.5 1.6 lakhs சேர்க்கும் போதே நமக்கு ஒரு 1.8 lakhsங்கிற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டோட போகுது. ஸோ நீங்கள் அந்த RDயை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை FDயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற பேங்க், நீங்கள் என்ன பேங்க்ல வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே FDயாக போடுங்க. அந்த காசு எடுத்துகிட்டு போய் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் பியூர்லி ஃபார் எமர்ஜென்சி. நீங்கள் அதை டக்குன்னு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் உங்கள் நுனியிலே இருக்கணும். அந்த ஃபோனோட நுனியில் நீங்கள் டக்குன்னு FD வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த காசு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் வந்து அது உண்மையிலேயே எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்கள் அந்த நேரத்தில் போய் தேடிட்டு இருந்தீங்கன்னா வந்து இல்லை ஐயோ காசு நாங்கள் வச்சேனே அது எடுக்கிறது இன்னும் 2 நாள் ஆகும் எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிற மாதிரி இடத்துல இங்கேயும் காசு வைக்காதீங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு அப்படின்னா வந்து சஸ்டெயின்டாக மாதம் சம்பளம் வருங்கிற மாதிரி. இன்கேஸ் நீங்க வந்து இல்லைப்பா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கேன், ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு சம்பளம் வரும், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கான காசு செலவுகளை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம்.
ஸோ நாளாக தான் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இருக்கணும்னு பார்த்தா வந்து கோல்டு. அண்ட் முக்கியமாக மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கும் அப்படின்னா வந்து 100% மிடில் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸோ என்னவோ யாராக இருந்தாலும் தங்கத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அசட்டாக இருக்கும், அதாவது சொத்தாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து அவசர காலகட்டங்களில் தங்கம் கோல்டு உதவுற மாதிரி யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு போய் யாராச்சும் கிட்ட போய் நம்ம நிற்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப சங்கோச்சப்படுவோம். யாராச்சும் போய் காசு ஏதோ ஒன்று கேட்கறப்போம். எதுக்கு இன்கேஸ் நம்ம கிட்ட கொஞ்சம் கோல்டு நம்ம கொஞ்சம் சிறு சிறு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து அது நமக்கு எப்போவுமே ஹெல்ப் ஆகும். அது டிபெண்ட்ஸ், அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதை வச்சு காசு வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வித்தாவும் காசு வாங்கிக்கலாம். கோல்டோட பர்பஸே வந்து நம்ம எமர்ஜென்சி டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ கோல்டு வந்து அதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் காலகட்டத்தில் நம்ம இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால கோல்டோட விலை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 22 கேரட் கோல்டு பார்த்தா வந்து ஒரு 5800 கிட்ட இருக்கு. அது இன்னும் ஒரு 1.5-2 வருஷத்துல வந்து ரொம்ப ஈஸியாக 7,500 வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கோல்டை வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் எவ்வளோ கோல்டு வச்சுக்கலாம், இப்போ எங்கிட்ட இருக்குப்பா, எங்கிட்ட ஒரு 20 கிராம் 30 கிராம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் கோல்டாவது இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட் ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன் அப்படி 200 கிராம் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த 200 கிராமோட வேல்யூ அரௌண்ட் இப்போ ஒரு 10 to 11 lakhs அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 to 11 lakhs நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். லைக் எடுத்து போய் செலவு பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு பைக் வாங்கணும் கோல்டை விட்டு பண்ண அது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். நீங்கள் இன்கேஸ் ஒரு வீடு வாங்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும், அது ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் தேவை அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த கோல்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு சின்ன டவுன் பேமெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு உங்களோட பொண்ணுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் இது ஹெல்ப் ஆகும். ஸோ தங்கம் எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 200 கிராம்ங்கிறது மினிமம் எல்லார்கிட்டையும் இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து 5வது இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்ப்போம்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் ப்ளே பண்ணோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து இட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு விஷயம், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயம், அதெல்லாம் விட்டுரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். லைக் ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் ஆர்டி, எஃப்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட் எதை எடுத்தாலுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆனால் லாங் ரன் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எவ்வளோன்னு பார்த்தா அரௌண்ட் ஒரு 10 to 12%, இல்லை 12 to 15% கூட வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து 2 விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்முக்கு, நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே நான் கொஞ்சம் பிளான் பண்ணுறேன், ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே பிளான் பண்ணுறேன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு நான் காசு இதில் போட்டேன் அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன். ஒரு 5 years, 10, 15, 20 நீங்கள் இல்லை லைஃப்பில் கூட வச்சுக்கோங்க என்ன ஒன்று. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு போடுறேன் அப்படிங்கிற பிளான் தான் இந்த மாதிரி 2 விஷயம். ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் எதில் போடலாம்னு பார்த்தா சின்ன ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் நீங்கள் போடணும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம ஃபர்தராக வீடியோஸ் போடுவோம், இல்லை ஆல்ரெடி கூட வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் அதோட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஈக்விட்டி ரிலேட்டடான நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறதுங்கிறது பெட்டர். இல்லை நான் ரொம்ப லாங் டேர்மில் போடுறேன் அப்போ நான் வந்து இண்டெக்ஸ் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறதுங்கிறது பெட்டர். நம்ம இப்போ ஷார்ட்டாக வந்து ஈக்விட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டோம், அது சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதான் இப்போ சொல்லிட்டோம்னா இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதை பற்றி நம்ம வந்து ஃபர்தராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம பேசக்கூடிய வீடியோஸில் வந்து இதை நான் இன்னும் டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணுறேன். பட் ஆல்ரெடி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுருக்கேன், நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நம்ம அதை ரிலேட்டாக வீடியோஸ் போடுவோம். ஸோ ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களோட 5வது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அண்ட் 6வது இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு போகலாம். அது இண்டிவிஜுவல் கம்பெனிஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கம்பெனிஸை போய் இதில் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து ஒரு இதில் மாற்று கருத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் அது வந்து ஒரு கேம்பிங்காக நடமாச்சு, அதுவாச்சு, அந்த படிக்கக்கூடிய அளவுக்கு டைம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். அதில் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன் லாங் ரன் நீங்கள் ஒரு 5, 10, 15, 20 years மேலே வந்து அது உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது எதுலையுமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அசட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்போஷர் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் டேரெக்டாக ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறதுங்கிறது ஹைலி ரிஸ்க். ஏன்னா நம்ம முன்ன பின்ன தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்கள் எனக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப டைம் பிடிக்கும். லைக் ஒரு 1, 2, 3 years வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு செலக்டாக விட்டுலாம். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம 6வது இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். அண்ட் 7வது இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தா வந்து இது ஒரு மிஸ்லேனியஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் சாரி, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். இது இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் தாண்டி நீங்கள் பிரைவேட் எக்விட்டிஸ், இல்லை கிரிப்டோஸ், இந்த மாதிரி எதில் நடக்கும். நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் வந்து லாஸ்ட் எடுத்து வச்சிருக்க வீடியோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கொண்டு போய் 7வது எடுத்து வச்சிருக்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு எஸ், இந்தியாவில் ரியல் எஸ்டேட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பேட்லி 3 to 4% தான் ரிட்டர்ன்ஸ். 3 to 4% நம்ம முட்டும் போது அவ்வளோ பெரிய, ஏன்னா எல்லாம் வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருக்காது, எல்லாம் ஒரு 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி 2 கோடி போகும். ஸோ அவ்வளோ பெரிய கேபிட்டலை நம்ம அவ்வளோ பெரிய காசை நம்ம போட்டு அது வந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தா வந்து பேட்லி ஒரு 3 to 4% அப்படி தான் இருக்கும். அது ஏன் அவ்வளோ மெனக்கெடணும்?
அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ 3 to 4% பதிலாக நான் அது தூக்கி எடுத்து போய் இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட்டாக வந்து ஒரு எஃப்டியில் போட்டு போயிடுறேன், ஒரு எஃப்டியில் போட்டு போயிடுறேன் நான் சேஃபாக, அதுலேயே எனக்கு ஒரு 6-7% கொடுத்துருவாங்களே. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டில் இது யாருக்கு அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி வீடு வாங்கிட்டேன், என்கிட்ட வீடு இருக்குது, தங்கறதுக்கு வீடு இருக்குது. ஸோ இது தாண்டி நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற பண்ணலாம். இல்லை எங்கிட்ட வீடே இல்லை அப்படின்னா வந்து வேஸ்ட். ஆக்சுவலாக நான் என்ன கத்தினாலும் வந்து வேஸ்ட்டு. பிகாஸ் வீடு இல்லை, நான் இத்தனை வருஷம் வந்து நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒரு ரெண்டட் வீட்டில் தான் இருக்கோம், வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எனக்கு வந்து வீடு சொந்தமாக வீடு வாங்கி போகணுங்கிறது ஒரு ஆசை, கனவு அப்படின்னா வந்து அவங்க எமோஷ்னலாக அது கூட பாண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வீடு வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் எமோஷனலாக அட்டாச்சாக இருக்கும்போது வந்து அது நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் போய் தாராளம் நீங்கள் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பட் இது யாருக்குன்னா ஆல்ரெடி வீடு வச்சிருக்கோம், 2வது வீடு வாங்கிட்டு 3வது வீடு 4வது வீடு வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான விஷயம் தான். வீட்டில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஹவுசிங் பூம், ஹவுசஸ்லாம் வந்து இந்த வீடு ஒரு பூம் ஆகிட்டு இருக்குது. ரியல் எஸ்டேட் பூமுங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் லைக் 2003 2008-10 வரைக்குமே கூட ஒரு பூம் இருந்துச்சு. 13 வரைக்குமே பயங்கர பூம்லாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2013 மேலே அது வந்து அப்போ வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தா வந்து நமக்கு டபுள் ஆகிட்டே இருக்கும் ரிட்டர்ன்ஸ். பட் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா வந்து கிடையாது. அதனால இப்போதைக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பாஸ் போட்டுக்கோங்க. புதுசாக வீடு போடுறாங்க அண்ட் தேர் வந்து எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 7வது அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தா வந்து இதையும் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு ஆர்டியில் போடுவாங்க. எதுக்குன்னா வந்து இன்கேஸ் நீங்கள் சின்னதாக வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போகிறீங்க, ஒரு சின்ன வெக்கேஷன் போகிறீங்க, அது கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நீங்கள் இன்டர்னலாகவே ஒரு சும்மா பக்கத்தில் கேரளா போகிறதா இருக்கலாம். நீங்கள் எங்கே போனாலுமே சரி ஒரு சின்ன ட்ரிப்போட ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, இல்லை ஒரு பெருசாக ஒரு ஃபாரின் வெக்கேஷன் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திடீர்னு உங்கள் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறது அது அவ்வளோ நல்லா இருக்காது. அது நம்ம பர்சனல் ஃபைனான்சிங் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் சிறுக ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 இல்லை 10,000 இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு 5,000 இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே 12 மாதம் பிடிச்சிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்டியில் போடுங்க. ஏன்னா சேஃபாக இருக்கும். ஆர்டியில் போடுங்க. அந்த அமௌண்ட்டை கரெக்டாக ஒரு வருஷம் ஆகும், அந்த ஆர்டி பிரேக் ஆகி உங்கள் கைக்கு அக்கௌண்ட்டு காசு வரும். அந்த காசை வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக போயிட்டு வரலாம் வெளியில். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இதில் நீங்கள் ஏதோ புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதை சொல்லணும், யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிட்டுருங்க. அண்ட் பர்சனல் ஃபைனான்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் சொல்லணும் டாபிக் இல்லை, இல்லை இந்த டாபிக் பற்றி நீங்கள் பேசு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவோம். Okay, so take care, have a nice day, and next video I'll meet. Until then, crack world.